நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அனுதினமும் தந்து கொண்டு இருப்பதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. வரும் காலங்களிலும் ராஜா நீர் எங்களோடு இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய காலகட்டத்திலும் ராஜாவே எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை இடுக்கண்கள் இருந்தாலும் தகப்பனே ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவரே கண்ணோக்கத்தை எங்களுக்கு நீர் தந்தபடியால் உண்மை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் என்னை நோக்கி பார்க்கும் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியாக தகப்பனே ராஜாவே உம்மை நோக்கி நாங்கள் அனுதினமும் காலைதோறும் மாலைதோறும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உமது அசைவால் நாங்கள் அசைக்க ராஜா நீர் எங்களுக்கு கிருபையாய் பாராட்டுகிறீரப்பா. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய தினமும் ராஜாவே நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆண்டவரே கட்டளையிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்கிறவர்களும் ஆண்டவரே கேட்க போகிறவர்களும் தகப்பனே உமது வல்லமையின் வார்த்தைகளால் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிற பிதா நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அனுதினமும் ஆண்டவரே இன்றும் இன்றும் எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் கண்ணின் மணி போல் எங்களை காத்தி நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் விலகாமல் இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எங்களுடன் கூட இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் விட்டு விலகாமல் இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தினால் எங்களை போஷிப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தெய்வீக வெளிச்சத்தின்படி எங்களை நடத்துபவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இருளிலிருந்து எங்களை எடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் மறவாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடன் கூட இருந்து எல்லாத்தையும் செய்து முடிப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. யேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. யேசையாவும் கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என்மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா. யேசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. யேசையாவும் கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன்.
பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா எஸ்ஐயாவும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா எஸ்ஐயாவும், கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆக்குரைத்தீர். நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படிக்கு திடுவீர். நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா ஏசையாவும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையாவும், கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் விலக்கினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது யா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாதையா, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா எஸ்ஐயாவும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா எஸ்ஐயாவும், கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எங்களுடன் கூட இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் நாவு எழாதபடிக்கு குற்றம் சாட்டுபவர்களையும் எழாதபடிக்கு காத்து கொள்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் விலகாமல் எங்களுடன் கூட இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதமை வாய்க்காது செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியினால் எங்களை ஸ்திரப்படுத்தி வைத்துள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மேல் எங்களை நிலைப்படுத்தி வைத்திருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்போதும் விழாதபடிக்கு வாக்கு தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகம் தந்து வழி நடத்துபவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் விலகாமல் உடன் இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனினால் எங்களை நடத்துபவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவனினால் எங்களை நிலை பெயர்ந்திருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனினால் எங்களை நிறைத்துள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். போதும் போதும் என்ற அளவுக்கு மேலாக எங்களுக்கு அருளுபவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சுற்றிலும் அரணாக இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாத்தையும் எங்களுக்காக செய்து முடிப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தரிசனம் தந்து நடத்துபவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்ய நினைத்தது தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் நடத்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்ப பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே,
நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, கர்த்தருண்டு யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நான் சுகந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதும் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. இல்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடன் கூட இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பயப்படாதபடிக்கு எங்களை ஆசீர்வதித்திருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாதைகள் எல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும் தாமதம் இருந்தாலும் நேர்த்தியா எங்களை நடத்தி கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினதை யோசிக்காதே, பூர்வத்தை சிந்திக்காதே, நின் மேலானவை நீ சுகந்தரிப்பாய், வேறொன்று செய்வாய் என்று எங்களுக்கு வாக்களித்திருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நம்பி இருப்பதினால் என்ன பலன் என்று எங்களுக்கு டெய்லி காட்டிக் கொண்டிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தினந்தோறும் எங்களை விலகாதபடிக்கு காத்துக் கொள்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தினமும் தேவையானவைகளை எங்களுக்கு போஷிப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குறை இருக்குது என்று எங்களை சொல்லாதபடிக்கு ஆசீர்வதித்து வைத்திருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லை என்ற வாக்கிற்கு எங்க வாழ்க்கையில் இடம் இல்லாதபடி செய்திருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு அரணாக இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு யுத்தம் செய்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நம்பினதினால் எங்களை மேலான இடத்தில் வைத்திருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை நடத்தி செல்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை மூழ்கும்படிக்கு ஆசீர்வதித்திருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவா, உந்தன் சமூகம் தேனிலும் மதுரமே. தேவா, உந்தன் சமூகம் அது தேனிலும் மதுரமே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவேன். உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவேன். உந்தன் சமூகமே எனது புகலிடம், அதை என்றும் நான் வாஞ்சிக்கிறேன். தேவா, உந்தன் சமூகம் அது தேனிலும் மதுரமே. தேவா, உம் சமூகம் அது தேனிலும் மதுரமே. தேவா, என்றும் உந்தன் சமூகம் வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் நல்லது. என் ஆனந்தம் இளைப்பாறுதல் அதில்தான் உள்ளது. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் நல்லது. என் ஆனந்தம் இளைப்பாறுதல் அதில்தான் உள்ளது. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவேன். உம் சமூகமே எனது புகலிடம், அதை என்றும் நான் வாஞ்சிக்கிறேன். தேவா, என்றும் உம் சமூகமே வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. நேரங்கள் கடக்கும் போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே. கோடியாய் பொன்கள் கிடைப்பினும் அதில் கீடொன்றும் இல்லையே. நேரங்கள் கடக்கும் போதிலும் அதில் வெறுப்பொன்றும் இல்லையே. கோடியாய் பொன்கள் கிடைப்பினும் அதில் கீடொன்றும் இல்லையே. உந்தன் சமூகமே எனது விருப்பம், அதில் வாழ்வதை விரும்புவேன். உந்தன் சமூகமே எனது புகலிடம், அதை என்றும் நான் வாஞ்சிக்கிறேன். தேவா, என்றும் உந்தன் சமூகம் வேண்டுமே. உந்தன் சமூகம் என் வாஞ்சையே, உந்தன் சமூகம் என் மேன்மையே. தேவா, உந்தன் சமூகம் அது தேனிலும் மதுரமே. தேவா, உந்தன் சமூகம் அது தேனிலும் மதுரமே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே,
எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாயோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நறுகுறு கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி என்னை ஜீவ நீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். பீலகாய் யோகி என்னை காண்கிற தேவன் நீர். பீலகாய் யோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். சோத்திரம் சோத்திரம். எங்களோட ஜீவ நீரூற்றா இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடன் எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு அரணாக இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கண் நோக்கி பார்க்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களின் ஜீவ நீரூற்றாய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருகுரல் கேட்டு எங்களுக்காய் இறங்கி வந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முள்ளேக்குள்ளே எங்களை மறைத்து வைத்திருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றும் அணுகாதபடிக்கு எங்களுக்கு அரணாக இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்பா என்று அழைத்த உடனே எங்களுக்கு பதில் அளிப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடன் கூட இருந்து எங்களுக்கு என்ன தேவையோ எங்களுக்கு நேர்த்தியாய் நடத்துபவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றும் எங்களை தேடி வந்து அணைத்து கொண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன் உம் பிள்ளை என்று, உம் கண்கள் என்னை விட்டு விலகுவதில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்து கொண்டீர், எனக்கு முத்தம் செய்தீர், இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், மகள் நான். உன் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா.
உம்முடைய கண்ணின் மணியாக எங்களை வைத்திருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றும் எங்களை தேடி வந்து அணைத்துக் கொள்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். முத்தத்தினால் எங்களை அணைத்துக் கொள்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருபோதும் விட்டு விலகாதவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம் பிரசன்னத்தினால் எங்களை மெய் மறந்து இருக்க செய்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். என்றும் நிழலாய் இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை மறந்து பிரிந்து சென்றும் எங்களை தேடி வந்து அணைத்துக் கொள்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு புது வஸ்திரத்தினால் எங்களை மூடி அணைத்துக் கொள்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவையை பார்க்கிலும் மேலானவைகளை எங்களுக்கு தருபவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். போதும் போதும் என்ற அளவுக்கு மேலாய் எங்களை ஆசீர்வதிப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மென்மேலும் உயர்வதற்கு எங்களை அழைத்துக் கொள்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணின் மணி போல் எங்களை காப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு தந்து நடத்தி வருபவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு தந்ததை செய்து முடிப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். என்றும் எங்களுக்கு அரணாக இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை என்றென்றும் வழி நடத்துபவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சுற்றி எந்த சூழ்நிலை நடந்தாலும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எங்களை காப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு எங்களை அணைத்துக் கொள்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்று அருமையான நாளாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று ஃபாதர்ஸ் டே, தகப்பன்களின் ஆசீர்வாதமான நாள். எப்படி நமக்காக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து பிள்ளைகளுக்காய் இறங்கினாரோ அப்படியாக இன்று நமக்காய் இந்த உலக பிரமாணமாய் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியால் நம்மையும் இந்த உலகத்திற்கு தகப்பனாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பன்மார்கள் ஆசீர்வாதமாய் அவர்களின் சந்ததிகள் பெருக்கத்தனையாய் இருப்பதற்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். 65:22 முடிய அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். எப்படி ஆண்டவர் நமக்காய் ஒரு வார்த்தைகளை அற்புதமாய் எடுத்து கொடுத்திருக்கிறார் பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, தகப்பன்மார்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். உற்சாகமாய் ஹல்லேலூயா. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதுமாகிய. எப்படி ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் எப்படி நம் குடும்பத்தை நடத்துவது, எப்படி நம் குழந்தைகளையும் மனைவிகளையும் பராமரிப்பது என்பது பெருத்த கஷ்டமாய் யோசனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தகப்பன்மார்களுக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை இப்படியாக சொல்கிறது. என் ஜனத்தின், எப்படி சொல்கிறார்? என் ஜனத்தின் நாட்களில் இருக்கும் நான். ஆமேன் ஆமேன். எப்படி தகப்பன் எப்படி நம் குழந்தைகளுக்காய் நம் சந்ததிகளுக்காய் எப்படியாக கஷ்டப்பட்டு அவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று எப்படி நமது தகப்பன் இயேசு கிறிஸ்து நமக்காய் நம் பிள்ளைகளுக்காய் இறங்கினாரோ அப்படியாக இந்த உலகத்திலும் நமக்காக தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்து அந்த உணர்வையும் கொடுத்திருக்கிறபடியால் எப்படியாக சொல்கிறார்? அவர் எப்படி சம்பாதனையை எப்படி அதை அனுபவிக்க தன் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பார் என்பதை உணர்ந்தவர்களாய் தகப்பன்மார்கள் எப்படி செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் தகப்பன்மாராய் இருப்பதற்காய் சொல்கிறேன். தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் எப்படி செயல்படுகிறார்கள், தமது குழந்தைகளுக்காய், தமதை நம்பி வந்த மனைவிக்காய் எப்படி செயல்படுகிறார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு வேலையும் செஞ்சு அதனுடைய விருட்சத்தின் கனியை மற்றவர்கள் புசிப்பதற்கு முன்பாக தமது பிள்ளைகள் மனைவிகள் புசிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த கனிகளை, அந்த புசிப்பை எப்படியாய் நெடுநாளாய் எப்படி அனுபவிப்பார்? கர்த்தரின் கிருபையால், அவரின் அண்டிக் கொண்டவர்
கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்த பிள்ளைகளின் செயல்பாடுகளை குறித்தே அவர் செயல்படுகிறார். எப்படியாக? அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் பலனையும் அவர்களின் பிள்ளைகள் சந்ததியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் தகப்பன்மார்களின் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறார். இன்றும் என்றும் என்றும் என்றென்றும் அவிழ்த்து கொண்டு இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படியாக இருக்கிறான்? பாக்கியவானாய் இருக்கிறான். எந்த விதத்தில்? அவரை அண்டி கொண்ட மனுஷன் பாக்கியவனாய் இருக்கிறான். அப்படியாக தகப்பன்மார்களாய் இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறேன். அதை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அவர்கள் விருதாவாக உழைப்பது இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். எப்படியா? அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் இவர்களுக்காய் ஒரு ஞானத்தை கொடுத்து தகப்பன்மார்களுக்காய் தன் பிள்ளைகளுக்கு எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்று எந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஞானத்தின் பிரகாரமாக தகப்பன்மார் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமான வழியில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பாத்தனம் எப்படியாக இருக்கிறது? ஒவ்வொருவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் அது கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறபடியால் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களின் தலைகளின் மேல் அமர்ந்திருக்கிறது. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. எப்படி? தகப்பன்மார்களால் தாயால் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், புத்திர சுவிகாரம் யாரால் வருகிறது? கர்த்தரால் வருகிறது. அப்படி இருக்க கர்த்தரால் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எப்படியாக இருக்கிறது? அதில் துன்பம் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, சஞ்சலம் இல்லை. எல்லாம் நேர்த்தியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த உலகத்தில் பார்க்கிறோம், திடீரென்று நமது அக்கௌண்டில் ஒரு 10 கோடி வந்து விழுந்துருச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸ்காரன் வந்துடுவான். ஆனால் இருந்தாலும் எப்படி ஒரு 10 கோடி திடீர்னு வந்த உடனே எப்படி நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை தேடுவதற்கு முன்பாக நம்ம உள்ளார்ந்த இருதயத்துக்குள் எப்படியாக ஒரு சந்தோஷம் வருகிறது? திடீரென்று ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. காணக்கூடாததை கண்டது போல ஒரு கொந்தளிப்பு, சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அப்படியாக நமக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை துன்பமில்லாமல் பிறக்க செய்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியாக அந்த துன்பத்தையும் அவர் கொடுக்க மாட்டார் என்பதும், அதே போல் தமது சந்ததிக்காக ஒரு தகப்பன்மாரை ஏற்படுத்தியிருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தகப்பன்மாரும் எந்த கஷ்டங்களையும் எந்த துன்பங்களையும் அனுபவிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை தகப்பன் மேல் ஏவப்பட்டபடியால் அந்த ஆசீர்வாதங்கள் தகப்பனால் வழியில் இருந்து கட்டவிழ்க்கப்படுகிறது. தன் பிள்ளைகளுக்காய், பிள்ளையின் பிள்ளைகளுக்காய், சந்ததியின் சந்ததிகளுக்காய். பிரியமானவர்களே, அதை உணர்ந்தவர்களாய் நாம் என்றும் கர்த்தரோடு சேர்ந்து மகிழ்ந்து களி கூறும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம் அனுதினமும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். எப்படி தகப்பனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டவிழ்த்தாரோ, எப்படி ஆபிரகாமுக்கு கட்டவிழ்த்த ஆசீர்வாதங்கள் அவர்களின் சந்ததியாய் அவரின் வார்த்தைகளின்படி நம்ம பேசும் பொழுது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய சந்ததியின் சந்ததிக்கும் நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுடைய வார்த்தைகளை செவிமடுத்து கேட்கிற தேவனாய் பிதாவாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுதாய் போவதும் இல்லை, அதை அழிப்பவன் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பன்மார்களாய் இருப்ப ஒவ்வொரு தகப்பன்மார்களும் இதை உணர்ந்தவர்களாய், இயேசு கிறிஸ்து எனக்காய் கொடுத்திருக்கிற இந்த சந்ததி, எனக்காய் கொடுத்திருக்கிற என் மனைவி, எனக்காய் கொடுத்திருக்கிற இந்த உறவினர், உற்றார்கள், நண்பர்கள் அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களையும் நீங்கள் வாழ்த்துவீர்களானார் என்றென்றும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களின் நிலைப்பாட்டுக்குள் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூறிக்கொண்டு, இயேசுவின் நாமத்தில் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்தி
ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜாவே. ஹalleluya. இந்த உலகத்திலும் ராஜா எத்தனையோ ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் தகப்பன் இயேசு என்ற எங்களுடைய தகப்பன் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தகப்பன் என்ற ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் ராஜாவே இந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளார்ந்த இருதயத்துக்குள் ராஜா உம்மையே பெருமை பாராட்ட, உம்மையே துதிக்க, உம்மையே ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற சந்தோஷத்தோடு ஒவ்வொரு தினமும் அவர்களின் குடும்பத்தாரையும் பார்க்க, அவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க, அவர்கள் சந்ததியின் சந்ததியையும் பார்க்க, இவர்களின் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவர்களின் சந்ததிக்குள் கடந்து செல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர்கள் உண்மையே பெருமை பாராட்ட நீர் இருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. மீண்டுமாய் தகப்பனாய் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டுமாய். ஆமேன்.